இவிஎம் மிஷின்ல எல்லாம் வந்து குறைகளா சொல்றாங்க. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில எல்லா பேருமே வந்து அதுல மாத்திட்டோம்னு சொல்றாங்க. நான் அந்த துறையில ஒரு முனைவர் பட்டம் பெற்ற நபர், டாக்டரேட் அந்த துறையில முடிச்சிருக்கேன். என்னுடைய கருத்துக்களும் நிறைய இருக்கு. இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியும். இன்னும் வரையும் இதுல பயன்படுத்துறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் இந்த இவிஎம் மிஷின்ல இன்ன வரையும் பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஹேக் பண்ணணும் அல்லது அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மாத்தணும்னா இந்த 20 நாளைக்குள்ள பெட்டிகள்லாம் வந்து இவிஎம் மிஷின்லாம் பிரிச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதி வாரியா போயிருது. அப்ப எல்லா பகுதியிலையும் போய் 2வது இடத்துல இருக்கக்கூடிய விசில் சின்னம், முதல் இடத்துல இருக்கக்கூடிய விவசாய சின்னம்னு சொல்லிட்டு பார்த்து நாம் தமிழர் கட்சி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்திக்கிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு உள்கட்சி போஸ்டெல்லாம் சரி செஞ்சு இந்த கட்சியை நல்வழிப்படுத்துறதுக்கும் நாம இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கவனமா இருக்கு. தாவேக்காவை குறை சொல்ற நேரத்தை தவிர்த்துட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 6 மாசத்துல அவர்களே முழுமையாக மக்கள்கிட்ட நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கினாலும் சரி, கெட்டதை செஞ்சு மக்கள்கிட்ட அதிருப்தி அடைஞ்சாலும் சரி, அதை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். நாம உருவாக்கி இன்னும் மேலும் நம்ம வந்து ஒரு வகையான வெறுப்பை விதைக்க வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் என்ற வெற்றி பெற்ற ஒண்ணுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு திரைக்கவர்ச்சி, அவ்வளவுதான். அண்ணன் விஜய் அவர்கள் செய்த நலத்திட்ட பணிகளோ அல்லது அவர் முன்வைத்த எதிர்காலத்துல செயல்படுத்த போற திட்டமிடலோ அவரை வெல்ல வைக்கவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்குகள் பூராமே கொள்கை ரீதியான வாக்கு. அண்ணன் விஜய் விழுந்த வாக்குகள் பூராமே அண்ணன் விஜயை திரையில் பார்த்ததை தரையில் பார்க்க துடித்த ஒரு பெண் பட்டாளங்கள். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. உணர்ச்சி பெருக்கில் அவங்க ஓட்டு போட்டாங்களே தவிர இந்த காரணத்தை, இந்த திட்டமிடல் அண்ணன் வந்து பெண்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாருங்க, ஆகவே நான் ஓட்டு போட்டீங்க அப்படிலாம் கிடையாது. அரசியல் பேரணிகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அம்பாசமுத்திர வேட்பாளர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இறைவனர்களால். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. இப்பதான் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடிய களம் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேக்கான்னு சொல்லி நாம் தமிழ் வந்து களம் கண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆளும் தரப்பா தாவேக்கா தான் இப்போ வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தாவேக்காவை அட்டாக் பண்ணி பேசும்போது தாவேக்கா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. இதுக்கு மேல களம் வந்து என்டிகே விசஸ் தாவேக்கா தான் வந்திருக்கு. இந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது சரியானதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் இங்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்துக்கும் ஒரு காரணியா இருப்பாங்க. அப்ப இங்க நடக்கக்கூடிய ஒரு தவறுனாக்கா அந்த தவறும் ஆளுங்கட்சியை தான் சேரும். ஒரு சரியான ஒரு நலத்திட்ட பணி நடந்தாலும், மக்கள் சேவை நல்லா நடந்தாலும் அதுவும் அவங்கள தான் சேரும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத செயல் நடக்கும்போது கண்டிக்க வேண்டிய இடத்துல நாம் ஒரு கட்சி தான் இருக்கும். இப்ப மத்திய அரசுக்கும் சரியான ஒரு எதிர்கட்சியா இருக்கிறது நாம் ஒரு கட்சி தான். மாநில அரசுக்கும் இதற்கு முன்பு நாம் ஒரு கட்சி தான் சரியான எதிர்கட்சியா இருந்து, உண்மையான ஒரு எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியை சரியாக வழி நடத்தியதுன்னா அது நாம் ஒரு கட்சியா தான் இருக்கும். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் முதல் குரலாக ஒலித்தது. கண்டிப்பா திராவிட மாடல்ன்ற ஒரு போலியான பிம்பத்தை உடைச்சதே நாம் தமிழர் கட்சி தான். வளர்றதுக்கு காரணமா இருந்தா நாம் தமிழர் கட்சி தான். தமிழ் தேசியம் வளர்றதுக்குன்னு சொல்றதை விட நம்மளுடைய கருத்தியல் தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் இப்ப உருவானது இல்ல. தமிழ் மொழி எப்போ உருவாச்சோ, தமிழ் மொழிக்கு எப்போ வந்து பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சோ, தமிழ் மொழி எப்போ பாதுகாக்கணுன்ற ஒரு இடம் வந்துச்சோ, தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் எப்போ பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சோ அப்பவே தமிழ் தேசியம்ன்ற ஒன்று வந்துருச்சு. அதை நம்ம வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு சரியான பாதையில இட்டு செல்றோம் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பங்கு. நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழ் தேசியம்னு நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிறதுங்கிறது முறையா இருக்காது. நாம் தமிழர் கட்சியை பிடிக்காத தமிழ் தேசியவாதிகளும் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். வாக்கு அரசியல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வாக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு ஒற்றை நம்பிக்கையா இருக்குது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தான். அதுல மாற்றுக்கிறது இல்ல. அப்ப நாம என்ன சொல்ல வர்றோம், இந்த நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பு எப்படி செயலாற்றுச்சோ, தாவேக்காவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி அப்படின்றத விட தமிழ்நாடு அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, ஒரு மக்கள் விரோத செயல் வருதுனாக்க, ஒரு விலையேற்றம் வருதுனாக்க, ஒரு வாழ்வியல்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் வருதுனாக்க, அதுகளுக்கு பூரா முதல் குரலாக அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய குரலும், நாம் தமிழர் கட்சியினுடைய குரலும், தமிழ் தேசியவாதிகளுடைய குரலும் தான் இங்க இருந்திருக்கு. அந்த பணியை நம்ம தொடர்ச்சியா செய்வோமே தவிர அண்ணன் விஜய்க்கு எதிராவோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராவோ அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அவர்களை எதிர்ப்பது நம்மளோட நோக்கம் அல்ல. மாறாக அவர்களை சரியான வழிகளுக்கு இட்டு செல்வது நம்மளுடைய கடமை. அதுதான் எதிர்கட்சியோட வேலை. ஆளுங்கட்சி சரியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி மிகச்சரியாக இருக்க வேண்டும். அந்த எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பு போல் இப்போதும் செயல்படும். தனியா இவங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டியது. மாறாக இன்னொன்னு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 6 மாதம் இவங்களை வந்து கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவர்கள் இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரீத்திங் பீரியட் வேணும். ஒரு சுவாசிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு டைம் வேணும், ஒரு கால அவகாசம் வேணும். அவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படிலாம் செய்யறாங்க, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா, எந்த அளவுல இதற்கு முன்பு திமுக அரசு செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்யறாங்க, திமுக அரசாங்கத்துல இருந்த அரசு அதிகாரிகள் எந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகார துஷ்பிரயோகங்கள் செஞ்சாங்க, அதெல்லாம் எப்படி மக்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த அளவிற்கு வந்து வெகுண்டெழுந்து ஒரு மாற்று அரசியலுக்கு வாக்களிச்சாங்க, இப்படின்றலாம் அவங்க உணர்ந்து அதன் போக்குல மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அந்த ஆட்சி நிலைக்கும், நீடிக்கும்.
இந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெறும் அல்லது பெற்ற நம்பிக்கையை தக்க வைக்கும். அது இல்லாத பட்சத்துல அது தமிழக வெற்றி கழகத்தான் கஷ்டமா போகும். ஆகவே நாம் தமிழர் கட்சி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்திக்கிட்டு அதோட சேர்த்து நம்ம கட்சியை கட்டமைக்கிறதுக்கும் கிளைகளை கட்டமைக்கிறதுக்கும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு உள்கட்சி போஸ்டெல்லாம் சரி செஞ்சு இந்த கட்சியை நல்வழிப்படுத்துறதுக்கும் நாம இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கவனமா இருக்கு. நான் அதைத்தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதை நம்ம செய்யணும். தாவேக்காவை குறை சொல்ற நேரத்தை தவிர்த்துட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 6 மாசத்துல அவர்களே முழுமையாக மக்கள்கிட்ட நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கினாலும் சரி, கெட்டதை செஞ்சு மக்கள்கிட்ட அதிருப்தி அடைஞ்சாலும் சரி, அதை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். நாம உருவாக்கி இன்னும் மேலும் மேலும் நம்ம ஒரு வகையான வெறுப்பை விதைக்க வேண்டாம். மக்கள்கிட்ட ஒரு தாவேக்காவை குறை சொல்ற கட்சி தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நாங்கள் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம், இன்னைக்கு நாட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதற்கான ஆணிவேர் என்ன, நாம் தமிழர் கட்சி வந்தால் எந்த மாதிரியான மாற்று திட்டங்களை நாங்க இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக வைப்போம் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு ஒரு 6 மாதங்களை அதிகமா செலவழிச்சா சரியா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப தாவேக்கா முன்னெடுக்கிற அரசியல் சரியான அரசியல் நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா தாவேக்காவுக்கு ஆளுங்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. அதுல அவங்க முழுமையா இன்னும் செயல்படுறதற்கு அவங்களுக்கான ஒரு கால அவகாசம் தேவை. இப்ப அவர்கள் போற பாதை என்பது சரியா இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. இப்ப அவர்கள் செய்வதெல்லாம் பார்க்கும்போது சரியான பாதையில போகலையோன்ற ஒரு முன்னாடி சரி நாம் தமிழர் கிட்ட இருந்த அந்த தேர்தல் அந்த அரசியலுக்கான பயணமும் தாவேக்கா கிட்ட இருந்த அரசியலுக்கான பயணமும் ரொம்பவுமே வேறுபட்டு இருக்குல்ல. இல்ல அப்ப மக்கள் அரசியலை பார்த்து வாக்களிச்சுமே தெரியலையே. இல்ல தமிழக வெற்றி கழகம் என்ற வெற்றி பெற்ற ஒண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒரு திரைக்கவர்ச்சி, அவ்வளவுதான். அண்ணன் விஜய் அவர்கள் செய்த நலத்திட்ட பணிகளோ அல்லது அவர் முன்வைத்த எதிர்காலத்துல செயல்படுத்த போற திட்டமிடலோ அவரை வெல்ல வைக்கவில்லை. மாறாக இங்க திமுக அதிமுக செய்த கொடுமைகளை அவர்களால் தாங்க முடியல. அந்த கொடுமைகளுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு புதிய ஒரு ஆட்சி வரணும். அந்த ஆட்சி நாம் தமிழரா இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, விஜய்ன்ற ஒரு அண்ணன் விஜயினுடைய திரை பின்புலத்தை பார்த்து அவர் திரையில பேசின வசனங்கள், திரையில் பேசின அவர் நடிச்ச திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுவார் அண்ணன், திரையில் ஏற்படுத்திய புரட்சிகளை தரையிலும் ஏற்படுத்திடுவார் மக்கள் நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க வாக்களிச்சாங்க. என்ன சொல்லணும்னா ஒரு திட்டமிடலோட கூடி ஒரு பெரிய புரட்சி செஞ்சு இந்த புரட்சியின் மூலமா அவர் வந்தாருலாம் சொல்லவே முடியாது. எல்லா பேரும் என்ன நினைச்சாங்க, அவங்க வீட்டுல 2 பேர் திமுக ஓட்டு போடணும், வீட்டுல 2 பேர் அதிமுக ஓட்டு போடணும், 2 பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், நாம மட்டும் விசிலுக்கு ஓட்டு போடுவோம், அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு போய் எல்லா பேருமே வீட்டுல யாருமே சொல்லாம எல்லா பேருமே மொத்தமா ஓட்ட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அந்த மாதிரி நிறைய பேர் அந்த இவிஎம் மிஷின்ல எல்லாம் குறைகளா சொல்றாங்க. எனக்கு அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில எல்லா பேருமே அதுல மாத்திட்டோம்னு சொல்றாங்க. நான் அந்த துறையில ஒரு முனைவர் பட்டம் பெற்ற நபர், டாக்டரேட் அந்த துறையில முடிச்சிருக்கேன். நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல பிஹெச்டி முடிச்சுட்டு இவிஎம் மிஷின்ல குறை இருக்குன்னு நான் மொட்டையா சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்களும் நிறைய இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்தா தான் ஒரு இவிஎம் மிஷினை ஒரு என்ன சொல்றது ஹேக் பண்ண முடியும். ஏன்னா அந்த மிஷின்ல இருக்கிறது ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு பழைய காலத்துல இருந்த ஒரு டெக்னாலஜி. அந்த மைக்ரோ ப்ராசஸர்ங்கிறது ஒரு சிப்பு, அவ்வளவுதான். அந்த சிப்ல தான் ஒட்டுமொத்த ப்ரோக்ராமிங் இருக்கும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி மைக்ரோ ப்ராசஸர்லயே 8085 அதுல நிறைய வெர்ஷன்லாம் வந்துச்சு. அந்த மைக்ரோ ப்ராசஸர்லயே பல வெர்ஷன் வந்துச்சு. அந்த மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலரா பரிணாமம் அடையுது. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பல வெர்ஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரா மாறுது. அந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய டெக்னாலஜிலாம் வருது, நிறைய வெர்ஷன் வருது. அதுக்கப்புறம் திரும்ப அது ஆம் ப்ராசஸரா மாறுது. இப்படி பல்வேறு வகையான டெக்னாலஜியா மாறி வந்திருக்கே தவிர இன்னும் வரையும் இதுல பயன்படுத்துறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் இந்த இவிஎம் மிஷின்ல இன்ன வரையும் பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஹேக் பண்ணணும் அல்லது அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மாத்தணும்னா கண்டிப்பாக அதுல ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கணும். இப்ப நம்ம இன்னைக்கு கைபேசியில பயன்படுத்துறோம். இந்த கைபேசியில பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிங்கிறது ஜிஎஸ்எம் சொல்லுவோம், குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நீங்க சிம் கார்டுல பாருங்க ஜிஎஸ்எம் போட்டிருக்கோம். இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதே கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு சிம் கார்டு மாதிரி இந்த மொபைல்ல எந்த நெட்வொர்க் ஏர்டெல் போடணுமா ஏர்டெல் போடலாம், எனக்கு பிடிக்கலன்னு எடுத்துட்டு ஜியோ போடலாமா போடலாம், அதை எடுத்துட்டு எனக்கு வோடஃபோன் மாத்தலாம், என்ன வேணாலும் மாத்தலாம். இது ஜிஎஸ்எம்ல வந்த டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி சிடிஎம்ஏன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, கோடு டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் சொல்லி. அந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி டிடிஎம்ஏன்னு ஒன்று இருந்துச்சு, டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் சொல்லி. இதெல்லாம் சிம் இருக்காது. பழைய காலத்துல டாடா இண்டிகாம், மோட்டரோலா இந்த மாதிரி செட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லணும்னா ரிலையன்ஸ் இந்த மாதிரியான மொபைல்கள் எல்லாம் இன்பில்டாவே சிம் வந்திருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சு. அப்ப இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுல ஒரு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கணும். இந்த இவிஎம் மிஷின்ல கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கிறதா தெரியல. 2 வகையா கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஒன்னும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், நம்ம சிம் கார்டு போடுற மாதிரி, இல்லாட்டி ஒயர் கம்யூனிகேஷன். இது 2க்குமே பவர் தேவை. 2யுமே ஒரு குறிப்பிட்ட அளவுல கனெக்ட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நாம இப்போ ஒரு வேட்பாளர்களினுடைய பெயர் படி
யாரு 1வது இடத்துல 2வது இடத்துல 3வது இடத்துல யார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில வேட்பாளர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் பேரினுடைய முதல் எழுத்து என்ன வருது, அப்ப அவர் 2வது இடத்துல வரணுமா 1வது இடத்துலமா, இதெல்லாம் முடிவு செய்யறது ஒரு கடைசி ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ள. இந்த 20 நாளைக்குள்ள பெட்டிகள்லாம் வந்து இவிஎம் எல்லாம் பிரிச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதி வாரியா போயிருது. அப்ப எல்லா பகுதியிலையும் போய் 2வது இடத்துல இருக்கக்கூடிய விசில் சின்னம், முதல் இடத்துல இருக்கக்கூடிய விவசாய சின்னம்னு சொல்லிட்டு பார்த்து இதுல ஒரு ஊழல் பண்ண முடியுமானா எனக்கு அதுல இருக்கு. நான் திரும்ப சொல்லிட்டு ஊழலே நடக்கல, தவறே நடக்கல நான் சொல்லல. எனக்கு அதுல ஒரு ஐயப்பாடு இருக்கு. நான் அந்த துறையில படிச்சதுனால, நான் அந்த துறையிலே பணி செஞ்சதுனால அதுல வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு நிறைய பேர் அதை நிரூபிக்கிறாங்க. பட் அவங்க என்ன மாதிரியான மிஷின் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட என்ன மாதிரியான மிஷின் இருக்கு அப்படின்னு தெரியல. நான் ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதுல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அது ஒயர் கம்யூனிகேஷனோ அல்லது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனோ இருந்தால்தான் அதை சரி செய்ய முடியும். அதுல வந்து மாற்றங்களை செய்ய முடியும். இந்த ஒட்டுமொத்த பெட்டியிலையும் நான் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாக்க இங்க வேட்பாளர் பட்டியல்ல நீங்க கரெக்டா மேட்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு சிவசங்கரன் தான் அம்பாசமுத்திரத்துல போட்டியிட போறாருன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சாதான் நீங்க மாத்த முடியும். கண்டிப்பா அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே உறுதியாகுது, 1 மாசத்துக்கு முன்னாடியே உறுதியாகுது. அந்த 1 மாசத்துக்குள்ள பெட்டிகள் பிரிச்சு வந்துருது, இவிஎம் மிஷின் பூரா போய் சேர்ந்துருது. அப்ப அதை செய்ய சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க நிறைய டெக்னாலஜி வைஸ் சொல்றாங்க, இதெல்லாம் இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், மொபைல்ல இருந்து எல்லாமே பண்ண முடியும். நான் தான் திரும்ப சொல்றேன், இந்த மொபைலை வச்சுக்கிட்டு உலகத்துல என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா இதுல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிறது மைக்ரோ ப்ராசஸர். அது பழைய காலத்துல இருந்த ஒரு வகையான டெக்னாலஜி. நம்ம இன்னைக்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்றோம், அதுக்கு முன்னாடி ப்ளூடூத், அதுக்கு முன்னாடி ஐஆர்னு சொல்லுவோம், இன்ஃப்ராரெட்ல யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு பழைய டெக்னாலஜி. அந்த பழைய டெக்னாலஜில அந்த மெமரியில அந்த மைக்ரோ ப்ராசஸர்ன்றதுல இவ்வளவுதான் ப்ரோக்ராமே பண்ண முடியும்னு ஒரு கோடு இருக்கு. அப்ப அதை தாண்டி அவர்கள் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க, அதுல எந்த வகையான சாத்தியக்கூறுகள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி, அதாவது சமூக வலைதளங்கள்ல ஒரு போலியான பிம்பத்தை கொண்டு வந்து ஒரு திரையில, அதாவது என்ன சொல்றது, சட்டசபையில நடக்கக்கூடிய விடயங்களையும் இங்க மக்கள் பிரச்சனைகளையும் ஒரு திரையில ஒரு நடிகர் பேசி அந்த திரையில ஜெயிக்கிறத புறாத்தையும் உருவகப்படுத்தி இதை உண்மைன்னு காட்டி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதான் கள யதார்த்தம். இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் மாதிரியான காணொலிகள் போய் மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததும், பெரியவங்க மத்தியில போய் சேர்ந்ததும், இதை குழந்தைகள் அதிகமா எடுத்துட்டு போனதும், அந்த குழந்தைகள் தன்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாட்டையெல்லாம் அதை வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு கம்பல் பண்ணது, இதுகள்ல தான் ஒரு காரணமா நான் பாக்குறேனே தவிர நாமளும் அதை பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாமளும் இணையதளத்தை நாம் ஒரு கட்சியும் இன்னும் சிறப்பா பயன்படுத்தி இருக்கணும், இன்னும் சிறப்பா கையாண்டிருக்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்ப 3 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு தூரம் அவங்க ரீச் ஆயிருக்காங்கன்னா நாம 15 ஆண்டுகள்ல நாம தவற விட்டுட்டோமே அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய தவறுகள்ல என்னுடைய தவறா நான் என்னத்தை பாக்குறேனோ அதை தான் நான் சரி செய்ய விரும்புறேன். இங்க நடந்த தவறுகள்ல என்னுடைய பங்கு பெரும்பகா நான் யோசிக்கிறேன். அந்த தவறுகளை சரி செய்ய நினைக்கிறேன். இன்னும் நான் களப்பணி அதிகமா செய்ய நினைக்கிறேன். கிளைகளை கட்டமைக்க நினைக்கிறேன். இன்னும் கட்சி பணிகளை தீவிரப்படுத்த நினைக்கிறேன். அண்ணன் சீமான் எப்படி உயிரை கொடுத்து உழைக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு சீமான் வேணும். 234 தொகுதியும் 234 சீமானு வேணும்னு நினைக்கிறேன். அதாவது உழைப்பை கொடுக்குற அளவுக்கு சீமானனை எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறாரு அந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வந்து நம்ம தாவேக்காவோட வாக்குறுதிகள் வந்து பார்க்கலாம். இப்போ தமிழக நிதி நிலைமை வந்து மோசமா இருக்குங்கிறது அனைவருக்குமே அறிந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ தாவேக்கா கொடுத்த வாக்குறுதிகள் வந்து அவங்க நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நான் ஏற்கனவே போனதுலேயே கூட காணொலியில சொல்லியிருந்தேன். அதாவது இப்படி ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. திமுக அதிமுக இலவச திட்டங்களை அறிவிக்கிறது மூலமா தான் வெல்லுது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தான் வெல்லுது. நாம இந்த தடவை ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனா நம்ம ஒரு திட்டங்களை அறிவிப்போம்னு சொல்லிட்டு போற போக்குல ஏதோ அறிவிச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நான் இது என்னுடைய பார்வையில மக்களுடைய பார்வை, போற போக்குல ஏதோ அறிவிச்சுட்டாங்க போல அப்படின்னு நாம அதை தான் பாக்குறோம். இந்த திட்டங்கள் அவங்க அறிவித்த நலத்திட்டங்களை பூராம செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுங்கிறது கண்டிப்பாக இயலாத ஒண்ணு. அப்படி நிறைவேற்ற நினைச்சாக்க கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த SC/ST அசோசியேஷனுக்கு SC/ST இதுக்காக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதிகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு துறைக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நிதின்னு கொடுக்கும். கல்வித்துறைக்கு இவ்வளவு நிதி, அல்லது கிராம கட்டமைப்புக்கு இவ்வளவு நிதி, 100 நாள் வேலைன்னு சொல்லக்கூடிய ஊரக வேலை வாய்ப்பு ஊதிய திட்டத்துக்கு இவ்வளவு நிதின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிதிகளை வேற வகையா இங்க தமிழ்நாடு அரசு பயன்படுத்தினால ஒழிய, அல்லது சாராய வியாபாரத்தை அதிகப்படுத்துறது, இன்னும் அது போன்ற சாராய வியாபாரம் போன்ற சட்டத்திற்கு புறம்பான ஒரு சில லாட்டரி டிக்கெட் இந்த மாதிரி ஏதாவது இதை கொண்டு வந்தாக்க இவர்கள் நிறைவேற்றுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கே தவிர அதுவும் கூட குதிரை கொம்பு தான். அந்த அளவுக்கு கூட நிறைவேற்றுற அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. 10 லட்சம் கோடிக்கு ஆண்டாண்டுக்கு வட்டி கட்டணும். உலக வங்கிக்கு வருடந்தோறும் வட்டி கட்டணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையுமே நலிவடைஞ்சு போய் தான் இருக்கு. அது மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், பொதுப்பணித்துறை, எல்லாமே ஒரு நலிவடைஞ்ச நிலையில தான் இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல மக்களுக்கு இலவசத்தை கொடுக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரியான சூழ்நிலையில தமிழ்நாடு அரசினுடைய பொருளாதாரம் இருக்கு. இதை நம்ம சரி செய்யணும். ஆகவே மக்கள் நீங்க தான் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க மோடி ஐயாவே அங்கங்க சொல்லிட்டே இருக்காரு,
பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்க, வாகனங்கள் பயன்பாட்டை குறைங்க, முடிஞ்ச அளவு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இது பண்ணுங்க, தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க, இன்னும் சொல்லணும் சமையல் எண்ணெய் வாங்குவதை குறைச்சிக்கோங்க, எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்த குறைச்சிக்கன்னு சொல்றாங்கன்னா ஏதோ பின்புலத்துல வந்து உலகளாவிய அரசியல்ல மிகப்பெரிய சந்தை பொருளாதாரத்துல பெரிய சிக்கல்கள் இருக்கு. இது தெரியாம இங்க தமிழ்நாடு அரசியலோட தேர்தல்ல இவர்கள் நிறைய நலத்திட்ட பணிகள்ன்ற பேர்ல இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதை கண்டிப்பாக ஒருபோதும் செயல்படுத்த முடியாது. நான் தான் திரும்ப சொல்றேன், இதை பேசுறதுக்காக வேணா எல்லா பேரும் முட்டு கொடுக்கலாம். நாம எதிர்க்கட்சியா இருக்கிறன்றக்காக அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துவது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இது சாத்தியக்கூறு இல்லாத ஒண்ணு. நான் சொல்ல வர புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்குமே பல லட்சம் கோடி தேவை. அப்ப இதை பூரா சாத்தியப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது மாதிரியான பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டோம், அல்லது இதை செயல்படுத்த முடியுமா முடியாதா, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு, இதுல இருக்க பொருளாதாரம் எப்படி இருக்கு, கஜானா எப்படி இருக்குன்னு தெரியாம நாங்க வாக்குறுதியில கொடுத்துட்டோம், காலப்போக்கில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு போகத்தான் தமிழ்நாடு அரசு பார்க்குமே தவிர கண்டிப்பாக ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. அது பூராமே போலி வாக்குறுதியா தான் இருக்கும். இது அவங்களை பழி சுமத்துவதற்காக சொல்லல, இருக்கிற நிதி நிலைமையை வச்சு எங்களுடைய கருத்தை நாங்க சொல்றோம். வாக்குறுதிகள் கொடுத்தது அவங்க, நிறைவேற்ற வேண்டியது அவர்கள். ஆனால் அதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகள் சாத்தியக்கூறுகள் என்ன, நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறத ஒரு எதிர்க்கட்சியா இருந்து எங்களுடைய பார்வையை சொல்றோமே தவிர அவங்களை குறை சொல்வது நோக்கம்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணன் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமாச்சு ஓடதான் அவங்களை குறை சொல்ல என்னுடைய நோக்கம் இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கருத்தை தான் சொல்றோம் தவிர குறை அல்ல. நாங்க நாம் தமிழர் கட்சியே ஒருவேளை இப்படி ஒரு வாக்குறுதியில பொய்யான வாக்குறுதியில கொடுத்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஆளுங்கட்சியா வந்திருந்தாலும் கூட இதை நிறைவேற்றுவது கஷ்டம் தான். அது பொய்யான வாக்குறுதியா தான் இருந்திருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஆண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம சென்னை தொகுதியிலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே 4000 ஓட்டுகள் தான் வந்து பெண்கள் வாங்கியிருக்காங்க. தாவைக்கால வந்து பெண்கள் வந்து அதிகமான ஓட்டு சதவீதம் எடுத்து எம்எல்ஏவா இருக்காங்க. பெண்கள் ஓட்டு வந்து மொத்தமாவே தாவைக்கா தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் பெண்கள் மட்டும் இல்ல, இங்க வந்து குழந்தைகள் சொன்னாங்க, குழந்தைகள் சொன்னதுக்காக ஓட்டு போட்டோம்னா நிறைய பெத்தவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் சொல்றது காரணம், தாத்தா பாட்டி பேரை சொன்னேன்றக்கா ஓட்டு போட்டி, பேத்தி சொன்னேன்றக்கா ஓட்டு போட்டி அப்படின்னு சொன்னவங்களை தான் நம்ம நிறைய பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களும். நான் என்ன சொல்ல வர்றேன், பெண்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் இந்த அரசு அறிவிச்சிருக்கு. இந்த அரசு அறிவிச்ச இந்த பெண்களுக்கான திட்டங்கள் பூரா வந்தாக்க தமிழ்நாடு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான இந்த திட்டமிடலாம் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பெண்கள் போராளிகளாக பார்க்கப்படுகிறார்கள். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வாழ்வியல் உரிமைகளை பூராமே எதாவது கொடுத்திருக்காங்க. ஆகவே நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டோம் அப்படின்னு போடுற வாக்காளர்கள் என்பது வேறு. எனக்கு விஜயை பிடிக்கும், ஆகவே நான் விஜய்க்கு ஓட்டு போறேன்னு பெண்கள் இருக்குது வேற. ஒரு ரசிகையாக பெண்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது வேற. நான் பெண்களுக்கான கஷ்டத்தை என்னன்னு உணர்றேன். நான் ஒரு கணவன் இல்லாத கைம்பெண், என்னுடைய கஷ்டம் என்னன்ற உணர்றேன். அண்ணன் சீமான் சொன்ன தத்துவத்தின்படி ஆட்சி அமைந்தால் எனக்கு அது பயன்படும், என் குழந்தைகளுக்கு அது பயன்படும், ஆகவே நான் வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு விழுகிற பெண்களுடைய வாக்கு என்பது புரட்சிய பெண்களினுடைய வாக்கு. அவர்கள் பெண்களுக்கான கஷ்டத்தை உணர்ந்து இந்த கஷ்டத்துக்கான காரணிகளை சொல்லி இந்த கஷ்டங்களை பூரா நான் அவங்க அண்ணன் வந்தா தீர்த்து கொடுக்குமான்னு அண்ணன் சொல்றதுனால வர்ற வாக்குங்கிறது கொள்கை ரீதியான வாக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்குகள் பூராமே கொள்கை ரீதியான வாக்கு. அண்ணன் விஜய்க்கு விழுந்த வாக்குகள் பூராமே அண்ணன் விஜயை திரையில் பார்த்ததை தரையில் பார்க்க துடித்த ஒரு பெண் பட்டாளங்கள். நீங்க நிறைய பெண்கள் அதுல பேட்டி கொடுத்தவங்கள பாத்துருப்பீங்க. நான் அக்காவா இருக்க விரும்புறேன், தங்கச்சியா இருக்க விரும்புறேன், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. உணர்ச்சி பெருக்குல அவங்க ஓட்டு போட்டாங்களே தவிர இந்த காரணத்தை, இந்த திட்டமிடல் அண்ணன் வந்து பெண்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாருங்க, ஆகவே நான் ஓட்டு போட்டீங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் ஜாதிய ரீதியான பிரதிநிதித்துவமோ மத ரீதியான பிரதிநிதித்துவமோ இந்த தொகுதியில் இந்த சமுதாயம் அதிகமாக வாழுது, ஆகவே இந்த சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவம் அப்படிலாம் யாருக்கும் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சியில குயவருக்கு, மண்பானை செய்யக்கூடிய குயவருக்கு 2 பேருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க வெற்றி பெறாங்க, பெறல, சட்டமன்றத்தில் ஒழிக்கிறாங்க தாண்டி அவர்களுக்கு வாய்ப்பே இங்க மறுக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்துச்சு. குறவர் சமுதாயத்துக்கு 2 தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோம். நாவிதர்னு சொல்லக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துக்கு 2 தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோம். மன்னார் சமுதாயத்துக்கு 2 தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தோம். அப்ப இதுதான் சமத்துவம், இதுதான் சமநிலை. நாம என்ன நினைக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு குடிகளும் அவருடைய தொழில் சார்ந்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களை சட்டசபையில பேசணும், அதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நாம ரொம்ப தெளிவாக நம்மளுடைய செயற்பாட்டு வளரையும் கொடுக்குறோம், அதுக்கான வேலைகளை செய்யறோம். ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. இந்த தொகுதியில இந்த சமுதாயம் அதிகம், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஐயா ஆதவர்ஜுனாவுடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா ஐயாவுடைய டீம் வந்து இந்த தொகுதியில இவரை வேட்பாளர் நிப்பாட்டுங்கன்னு சொன்னா வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு வகையான மாயையில வெற்றி பெற்றாங்க. வேட்பாளர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது, வேட்பாளர் யாருன்னு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியாது, ஓட்டு போட்ட மக்களுக்கும் யார் வேட்பாளர்னு தெரியாது, தன்னுடைய தொகுதியில ஓட்டு வாங்கின அண்ணன் விஜய் அவர்களுக்கும் யார் வேட்பாளர்னு தெரியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா. ஓட்டு வந்து மக்கள் அண்ணன் விஜய்க்கு போடுறோம்னு போட்டாங்க. நான் விஜய் கட்சியில நிக்கிறேன்னு ஒரு வேட்பாளர் நின்றாரு, ஜெயிச்சாரு, எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சரானார், இவ்வளவுதான். இது கொள்கை சார்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. எப்போதும் ஒரு கொள்கைக்கு எப்பவுமே ஒரு நிரந்தரமான மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கும். இது ஒரு புரிதலை ஏற்படுத்துற நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் செய்தது கூட வெறுமன பிரச்சாரம் இல்ல, நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம், நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கோம். வாக்குனா என்ன, அந்த வாக்கினுடைய வலிமை என்ன, அந்த வாக்கை நீ எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, இதற்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா எப்படி பயன்படுத்தல, அவங்க பயன்படுத்த தவறியதால் நாம பட்ட துன்பம் என்ன,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா அம்மா தப்பா வாக்கு செலுத்துறது. அதை நம்ம மாத்தி சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். சரியான தலைவர்களை இந்தந்த வகையில நீ பிரித்து ஆளுமை செலுத்தி பார்க்கணும். இப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோமே தவிர தேர்தல் பிரச்சாரமோ வாக்கு சேகரிக்க நம்ம போகல. நம்ம அந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக ஒரு காலத்தில் பேரலையாக மாறும். அப்போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும், எதிர்கட்சிகளே இல்லாம. இப்ப திமுக அதிமுக இந்த நிலைமைக்கு போகணும் யாராவது யோசிக்கலாம்? இல்லைண்ணா. இதே நிலை ஒரு காலத்துல பேசினோம், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுகவையும் அதிமுகவையும் கூட்டணிக்கு கொண்டு வர இடத்துக்கு வந்து சேருவோம். அந்த அளவிற்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவும் அதிமுகவும் அழிவு பாதையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம கூட்டணி வைப்பாங்கன்னு சொன்னோம். ஆனா கடைசியில அந்த இடத்தை நிறைவேற்றினது தாவேகா வந்து நிறைவேற்றிருச்சு. அவ்வளவுதான். அப்ப வீழ்ந்த திமுகவும் வீழ்ந்த அதிமுகவும் எழக்கூடாது. நான் திமுகவை விட அதிமுகவை விட தாவேகா பரவாயில்லைன்னு பாக்குறேன். இனிமேல் தாவேகாவை நாம வந்து எதிர்க்கிறதுங்கிற ரொம்ப எளிமையான ஒண்ணு. ஏன்னால் அவர்கள்ட்ட கருத்து இல்லை, சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை, கொள்கையை தாங்கி பிடிக்கிற தளபதிகள் இல்லை. அவர்கள் பூரா சினிமா முகத்துல இருக்கிறாங்க. இவர்களால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் தீர்க்க முடியாது. எதுலடா வீடியோ எடுப்போம், எதனா இன்ஸ்டாகிராம்ல போடுவோம்ன்ற கேட்டகரியிலேயே அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களை மாற்ற வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய தாவேகா அவர்களை மாத்திட்டா ஒருவேளை வாக்கு விழுகாதோ, புரியுதுங்களா? அவனுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டா அண்ணன் விஜயை விட சீமானந்தே சரின்னு ஓட்டு போட போயிடும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ரசிகர் கூட்டத்தை ரசிகர் கூட்டமாவே வைக்க நினைக்கிறாங்க. அண்ணன் விஜய் ரசிகர் கூட்டத்தை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, அமைச்சர்களை சரியான தளபதிகளாக மாற்றாவிட்டால் இந்த அரசு நிலைக்காது. இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகாது. குறைந்தபட்சம் இன்ஸ்டாகிராம் இருக்கிற வரையும் அல்லது அது மாதிரியான சோசியல் மீடியா வளர வளர கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம். அதற்கு பிறகு பழைய மாதிரி திமுக அதிமுக மாதிரி காசு கொடுத்தா வெள்ளன்ற சூழ்நிலை ஒரு காலத்துல உருவாகும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு அண்ணன் சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு பெரிய அலை வந்து இதை புறாமே மாற்றும். அதனால நீங்க அதை பத்தி கவலையே படக்கூடாது. அண்ணன் விஜயை பார்த்தோ அல்லது தாவேகாவை பார்த்தோ நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்க தேவையில்லை. திமுகவும் அதிமுகவும் இதோட எழாம இருந்தா போதும். நம்ம இவர்களை எப்படியா இருந்தாலும் வென்று விடலாம். ஓகே, நான் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் எப்படி மாறுதுன்ட்டு. அடுத்த நேர்காணல் சந்திப்போம். ரொம்ப நன்றி.